சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோலுமே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் கிருஷ்ணன் இயக்கத்துல போஸ் வெங்கட், கதிர், மியாஸ்ரீ மற்றும் பலந்து நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் பூர்வீகம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்காரு போஸ் வெங்கட். இவரு தன்னுடைய மகன் கதிரை விவசாயத்துல ஈடுபடுத்தாம நல்லா படிக்க வச்சு ஒரு அரசு அதிகாரி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. இது மட்டும் இல்லாம கிராமத்துல இருக்கிற தன்னுடைய உறவினர்களை உதறிட்டு நகர வாழ்க்கையில தன்னுடைய மகனை செட்டில் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. தன்னுடைய அப்பாவின் ஆசைப்படியே மகன் பாத்தீங்கன்னா கதிர் நல்லா படிச்சு ஒரு அரசு அதிகாரியா ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு பெரிய இடத்து பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க சென்னையில வீடு கட்டி செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு வராங்க. தன்னுடைய ஆசைப்படியே மகன் உயர்ந்தாலும் மகனுடைய மகிழ்ச்சியில தன்னால பங்கேற்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு போஸ் வெங்கட். ஒரு அப்பாவா தன்னுடைய மகன் கிட்ட உறவாட முடியல அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாரு. நகர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மகனையே ஏற்கக்கூடிய சூழ்நிலையில தள்ளப்படுறாரு. அந்த நிலையிலிருந்து மீண்டாரா இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு படிப்புக்காகவும் பணிக்காகவும் நகர வாழ்க்கையில ஈடுபட்டு தன்னுடைய பெற்றோரையே மறந்த கதிர் மனம் மாறினாரா இல்லையா அப்படின்னு சொல்லி இளைய சமுதாயத்திற்கான ஒரு பாடமா சொல்லக்கூடிய படம் தான் இந்த பூர்வீகம். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, படத்துல கதாநாயகனா அடிச்சிருக்கக்கூடிய கதிர் 2 கதாபாத்திரங்களும் அடிச்சிருப்பாரு. ஒண்ணு தந்தையின் சொல்படி வாழும் கிராமத்து இளைஞர், இன்னொன்னு பெற்றோரை கவனிக்க முடியாம நகரத்து தலைவன், குடும்ப தலைவன். இப்படி 2 கதாபாத்திரங்களுமே வேறுபாட்டை காட்டி குறிப்பா பாத்தீங்கன்னா தன்னுடைய உணர்வை அழகா வெளிப்படுத்திருப்பாரு. ரசிகர்களையும் பாத்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. அதே போல நாயகியா நடித்திருக்கக்கூடிய மியாஸ்ரீ ஒரு குடும்ப பாங்கான பெண்ணா இருப்பாங்க. ரொம்ப அழகான அளவான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. வெகுளித்தனமான நடிப்பு அவங்க கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா பொருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நாயகனுடைய தந்தையா நடித்திருக்கக்கூடிய போஸ் வெங்கட் தன்னுடைய மகனை பிரியும் பொழுது ஒரு நகர வாழ்க்கைக்காக தன்னுடைய மகனை பிரிய முடியாத சூழ்நிலையில கண் கலங்குற காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு கிராமத்தையும் கிராம மக்களுடைய வாழ்வியலையும் ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தினுடைய பின்னணி இசை வேற லெவலில் இருக்கும். மாலை நேரத்து காற்றாக ரொம்ப அழகா இருக்கும் இசை. மொத்தத்துல இந்த படத்தினுடைய இயக்குனர் கிருஷ்ணன், அதாவது படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நகர வாழ்க்கைக்கு போற இளைஞர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தையும் உறவினர்களையும் மறக்கும் போது எப்பேற்பட்ட பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா ஆழமா பதிவு பண்ணியிருப்பாரு இயக்குனர். அதே போல விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப உரத்த குரல்ல ரொம்ப அழகா மக்களுக்கு புரிய வச்சிருப்பாரு இயக்குனர். மொத்தத்துல இந்த பூர்வீகம் சொந்த மந்தா சொர்க்கம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு இயக்குனர். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த வசனத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.